அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சட்டப்பேரவையில் 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட கையோடு மேகதாது மற்றும் காவிரி விவகாரம் அவையை ஹாட் சீட்டாக மாற்றிவிட்டது. பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்குவதற்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கையில் எடுத்தார். எடுத்த எடுப்பிலேயே ஆளுங்கட்சியான தாவேகாவை அட்டாக் செய்யும் மோடில் இறங்கிய உதயநிதி பாயிண்ட் பை பாயிண்டாக கேள்விகளை அடுக்கினார். அவையில் குரலை உயர்த்திய உதயநிதி, தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் கர்நாடக அரசு மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 5 முன்னாள் முதல்வர்களை ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து உட்கார வைத்து பேசுவதாகவும் கூறினார். ஆனால் தாவேகா அரசோ எதையாவது பிளான் பண்ணிவிட்டு அதை மீடியாவுக்கு கசியவிட்டு அப்புறம் எதிர்ப்பு வந்ததும் அப்படியே யூட்டர்ன் அடிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறது என்று கூறினார். அது மட்டுமா, சொன்ன வேளாண் கடன் தள்ளுபடியிலும் பாதிதான் ஓகே ஆகியிருக்கிறது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தாவேகா அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதுல இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. அந்த மாநில முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல ஆகஸ்ட் 2ஆம் தேதி பெங்களூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். அதே போல நாமளும் நம்முடைய ஒற்றுமையை கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். குறுவையில நஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ஆட்சியில 6.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த வருஷம் இந்த ஆட்சியில வெறும் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தான் குறுவை சாகுபடி நடந்திருக்கு. நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில தெரிவிக்க வேண்டும். இப்படி உதயநிதி பாயிண்ட்களை அடுக்கிக் கொண்டிருக்க குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் அரசியல் ஆங்கிளை குறைத்துக் கொண்டு சுருக்கமாக பேசி அமருங்கள் என வார்னிங் பெல் அடித்தார். உதயநிதி பேசி முடித்ததும் முதலமைச்சர் விஜய் பதிலளிக்க எழுந்தபோது எதிர்த்தரப்பில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் அவை விதிப்படிதான் நடக்கிறது என சபாநாயகர் கிரீன் சிக்னல் கொடுக்க தமக்கே உரித்தான பாணியில் திமுகவின் குற்றச்சாட்டுகளை துவம்சம் செய்ய தொடங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். காவிரி நமது லைஃப் லைன், அதை வைத்து சீப் பாலிடிக்ஸ் பண்ணும் எண்ணம் தங்களுக்கு எல்லளவும் இல்லை என்ற முதலமைச்சர் விஜய் மேகதாதுவில் கர்நாடகா ஒரு செங்கலை கூட வைக்க கூடாது என்பதில் தாங்கள் ரொம்பவே கிளியராக இருக்கிறோம் என்றார். பிரதமருக்கு இதற்கான ஸ்ட்ராங் லெட்டர் போய்விட்டதாக ஆணித்தரமாக பேசிய விஜய் தொடர்ந்து 1969ஆம் ஆண்டு சம்பவத்தை கிளறினார். 1969இல் கர்நாடக அணை கட்டும் போது இங்கே நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார், அப்போ ஏன் தடுத்து நிறுத்தல என்றெல்லாம் பழைய ஃபைல்களை தோண்டி பார்த்து அரசியல் செய்ய நாங்கள் விரும்பவில்லை என பதிலடி கொடுத்தார். காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால அதை வச்சு அரசியல் பண்ற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். காவிரி நதிநீர் பங்கீட்லையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பல. காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேற மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம், அதுல மாற்றமே இல்லை. தொடர்ந்து
தொடர்ந்து பெங்களூரு பயணம் குறித்து பேசிய அவர், பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்ன என்ற பாசிட்டிவ் எண்ணத்தில்தான் பெங்களூரு செல்ல யோசித்ததாகவும், அங்கே போனால் உங்களுக்கு அவமானம் நடக்கும் என்று சிலர் உசுப்பேற்றியதாக கூறிய முதலமைச்சர், என் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த அவமானத்தையும் தாங்க இந்த விஜய் தயார் என உணர்ச்சி பூர்வமாக அதிரடி காட்டினார். ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபர்ஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இறுதியாக எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்த முதலமைச்சர் விஜய், குறுவை சாகுபடி நிவாரணம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதை சுட்டிக்காட்டினார். நாங்கள் தான் ஆளினால் அரசியல்வாதி என ரீல் சுற்றும் சிலருக்கு இது தெரியாமல் போனது வேடிக்கைதான் என்ற விஜய், முன்ன பின்ன பேப்பரை புரட்டி படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு அப்டேட்டாக இருந்திருக்கலாம் என்று விளாசினார். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். முதலமைச்சர் விஜயின் இந்த அதிரடி பதிலடியால் சட்டப்பேரவையே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனது. காவிரி உரிமையை மீட்டெடுக்க சட்டப்பூர்வமாக எந்த எல்லைக்கும் செல்வோம் என முதல்வர் உறுதியளிக்க காரசார விவாதத்திற்கு பிறகு பேரவை அமைதிக்கு திரும்பியது. அரசியல் மேடைகளை தாண்டி இப்போது சட்டமன்றத்திலும் விஜய் உதயநிதி இடையேயான இந்த நேருக்கு நேர் மோதல் கோட்டை வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.